இன்றைக்கி அடை தோசை செய்ய போகிறோம். அடை தோசை செய்கிறதுக்காக கருப்பு கவனி அரிசி, பச்சைப்பயிறு, கருப்பு முக்கல்ல, கொள்ளு, காராமணி, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அடை தோசைக்கு எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி, 4-5 அளவு மிளகு. இப்போ இது லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம ஊற வச்சுருந்த இந்த முக்கல்லாம் இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். மாவெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவில் தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். அதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது. கருவேப்பிலை, நல்லா பொடியாக கட் பண்ணது. வெங்காயம், இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடலாங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மாவில் கலந்து விட்டுடலாம். இந்த அடை தோசைக்கு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கடலை, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்துலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவெல்லாம் ஊற்றிடலாம். இப்போ தோசை சுட்டுடலாங்க. எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு தோசை சுட்டுக்கலாம். அடை தோசை எப்போவுமே மூடி தாங்க வைக்கணும்.